அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி டே 96. ஸோ நம்ம ஜிம்முக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டா நம்ம இப்போ வந்து ஒரு காஃபி தான் எடுத்துக்க போகிறோம். இது டேவிட் ஆஃப் காஃபி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பார்த்தா எக்ஸ்ப்ரெஸோ காஃபி. ஸோ கல்ஃபில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக ஒரு 50 ml தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸி போட்டு அடித்து அப்படியே கொஞ்சம் நுரத்தல் அடித்து குடித்தாக்கா சூப்பராக இருக்கும். ஐஸ் க்யூப் போட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இது எல்லாமே வித்தவுட் சுகரில் தான் பண்ணுறோம். எதுக்காக காஃபி குடிக்கிறோன்னா, காஃபி குடித்தா நமக்கு நார்மலாகவே வந்து கெஃபைன் இருக்கும். அதில் நம்மளுக்கு ஸ்லீப்பிங் வராது, கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். என்ன தான் குடிக்க கசப்பாக இருந்தாலும் மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி குடிக்க வேண்டியதாங்க. ஸோ நம்ம வந்து புல் ஒர்க் அவுட்டு இப்போ ஜிம்மில் போய் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ நமக்கு இன்னும் எனர்ஜிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா காப்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த பிஸ்கட் தான் எடுத்து பார்ப்போம் காப்ஸுக்கு நான். ஸோ இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சுகரு, ஜஸ்ட் 2 பிஸ்கட் பார்த்தீங்கன்னா 123 கேலரிஸ் தான் வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக வந்து பேக்கு பார்த்தீங்கன்னாக்கா புல்லப்ஸ் தான் பண்ண போகிறோம். இதில் ஒரு 3 செட் தான் போட போகிறோம். ஸோ இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 90 kg இருந்தேன். அப்போ என்னால் வந்து 2 புல்லப்ஸ் கூட எடுக்க முடியாது. இப்போ நான் வந்து 76 kg இருக்கேன். இப்போ என்னால் ஒரு 6 to 7 வரைக்கும் எடுக்க முடியுது. ஸோ என்னோடய ஸ்டாமினா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எவ்வளவோ லேட்டுக்கு ஒர்க் அவுட் இருந்தாலும் இந்த புல்லப்ஸ் பண்ணும்போது சரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. நேற்று போட்ட ட்ரைசப்ஸ் ஒர்க்குக்கு இன்றைக்கி நல்லாவே ரிசல்ட் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுனு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேயே ஒரு 4 செட் வரைக்கும் போடுவோம். இதிலே க்ளோஸ் க்ரீப் இருக்குது, அதில் 2 செட்டு போடுவேன். 8 to 15 reps வரைக்கும் போடுவேன். அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் லேட் ப்ரேயர் தான். ஸோ இந்த ஒர்க் கூட எல்லாருக்கும் செட் ஆகாது. எனக்கே சம்டைம் வந்து ஸ்டிச்சிங் வராது. பட் இது ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டு. நான் 2 செட் தான் போட போகிறேன். கொஞ்சம் லேட்டுக்கு நல்ல ஒரு ஸ்டிச்சிங் கிடைக்கும். எந்த ஒர்க் அவுட் போட்டாலும் அதை ஃபீல் பண்ணி மசில் மைண்ட் கனெக்ட் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லேட் கேபிள் தான். ஸோ இந்த ஒர்க் அவுட் நல்லா ஹெவியான வெயிட் போட்டே பண்ணலாம். நான் இதில் வந்து க்ளோஸ் க்ரீப்பில் 2 செட்டு, ஒயிட் க்ரீப்பில் 2 செட்டு போடுவேன். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா தம்புல் தான். இது நல்லா ஹெவியாக வச்சு நல்லா லிஃப்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 to 10 reps வரைக்கும் போடுவேன், 3 செட்டு. ஃபைனலாக பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹெட், லாங் ஹெட், பேக் ஹெட். இது 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட்டு. எல்லாத்துலேயும் 3லேருந்து 4 செட்டு. கடைசியாக 4 rounds போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிட வேண்டியது தான். சில வீடியோக்களை எடுக்க முடியல நண்பர்களே, வருத்தப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.